ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஆச்சி ஒரு கோவில் திருவிழாவுக்கு சூப்பரா போனோம். இருக்க. அந்த விளாக் யார் தான் வாங்கி பார்க்க கொடுத்தா போகிறோம். செருப்பு? அப்படியா? நாங்கள் இன்னைக்கு லேட்டு தான், மார்னிங்கே 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ 11-12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு கரெக்டாக புது நாங்கள் செருப்பா? கிளம்புற டைம் பார்த்து பவர் கட். சரி கரண்ட் வந்துடும் இப்ப கார் வந்துரும்னு எடுத்துட்டு எதிர்பார்த்தோம், வந்துருவானே. வரவே இல்லை. குட்டீஸ் 3 பேரும் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாங்க. அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் நான் முந்தின சர்வ நாள் கையில தான் வைக்கலையா மருதாணி வச்சு மருதாணி? விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு. நானும் சர்வாவும் மேட்சிங் மேட்சிங். அவங்க 2 பேரும் மேட்சிங் மேட்சிங். ஏ விஸ்வா, விஸ்வா குட்டி சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். எங்கள் அம்மாவோட ஸ்கூல் மெட்டு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி எங்கள் அம்மா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பிரசாதம் பஞ்சாமிர்தம் கூட நாங்கள் வந்த நேரத்தில் காலியாக போயிடுச்சு. சரி அதை விட்டால் என்ன, மதியம் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோன்னா செம்ம கூட்டம். குட்டீஸ் அதுக்குள்ளே ஐஸ் கடையை பார்த்துட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சேரை பிடிச்சி உட்கார வச்சாச்சு. விஸ்வா குட்டி என் டீமுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இடம் கிடச்சிட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்க. இப்படி பின்னாடி நின்று இடம் பிடிச்சாதான் உண்டு. தன்ஷிதாமணி வந்து மோர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வாங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில போய் பார்த்தோன்னா சர்வா அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுட்டா. ஏரோப்ளேன் வாங்கிட்டாங்க, அங்கே நின்று அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரின்ட்டு எங்க அம்மா கூட்டிட்டு போய் அவனுக்கு 100 ரூபாய் டாயே பேரம் பேசி 80 ரூபான்னு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் தான். சர்வா ரீசெண்டா ஒரு டிராகன் படம் பார்த்தா, அந்த டிராகன் அப்படியே அச்சு அசலா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான் பாருங்க. கோவில்ல வச்சு இவன் சாப்பிடவே இல்லை. சரின்ட்டு கொஞ்சம் சாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங்க்கு மேலே எல்லார் வீட்டுக்கும் சாமி வருவாங்க. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சித்தி பெரியம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே லைனாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல முட்டா சூப்பராக இருக்கு பூ. இதாக்கும் தன்ஷிதாக்கும் போர்டை பார்த்த உடனே டீச்சர் கேம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் போர்ட்லையும் ஆளுக்கு சரிபாதியாக பங்கு பாகம் பிரித்து டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க. பெருக்கி தொளிச்சு அழகா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அத்தை. இன்னைக்கு கோலம் டிசைன் செலெக்ஷன் எல்லாமே சர்வாவோடது தான். எங்க அத்தையோட கோல நோட்டை வாங்கி வச்சுட்டு கொண்டாங்க என்ன கோலம் போடணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை கோலத்தை பார்த்துட்டு இந்த கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் நானும் கலர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால அவனுக்கு ஒரு குட்டி கோலமா இந்த கேட்டுக்கு வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு இருந்தேன். சரி குட்டீஸ்க்கு கலர் கொடுக்கறதுக்கு தானே, அதனால சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச கோலத்தை ஒன்று போட்டு விட்டேன். ரங்கோலி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிசைன் தெரிஞ்சிருக்கும். சும்மா அப்படியே ரிங்கா இழுத்து விட வேண்டியதுதான். உங்களுக்கு கோலம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எங்க அக்காவோட 5 மணி கோலங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. எங்க அக்கா ரொம்ப ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க. சேனல்ல சூப்பரான கோலம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயந்துட்டியம்மா, அந்த பூக்கு கொடு. கோலம் கம்ப்ளீட் பண்ண ஸ்பீட்ல 2 பேரும் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகா இருக்க கோலம். கோலம் போட்டுட்டு இருக்கிறப்பவே எய்த்த வீட்டு மாடியில ஒரு மயில் அழகா தோகையை விரிச்சு ஆடிட்டு இருந்தது. நான் அந்த கேப்ல இன்னொரு வாசல்ல கோலம் போட வேண்டியிருந்ததுன்னு அங்க போயிட்டேன். சரி ஒரு குட்டி கோலமா போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே, இன்னொரு நேரம் ஆடி காமி மயில் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தேன். அதனால எனக்காக லைட்டா தொகையை விரிச்சு ஆடி காமிச்சிட்டு இருந்தது. டான்ஸ் ஆடுன்னு பார்த்துட்டே இருக்கறனால அது டான்ஸே ஆட மாட்டேங்குது. திருப்பி மயில் மயில் இன்னொரு ஸ்டெப் போட்டு காமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தன்ஷிதா குட்டியும் மாடியில இருந்தே கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். பாரு தன்ஷிதாமணி. எங்க வேண்டுகோளுக்கு இணங்க மயில் மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு, அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு சூப்பரா இருந்தது. அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி மயிலும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மயில் வேற எங்கேயுமே போல, ஈவினிங் ஃபுல்லா இந்த ஷீட் மேலேயே தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. இதோட தோகை நல்லா பெருசா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. எங்கள் ஆச்சி வீட்டுக்கு வர நேரம்லாம் இந்த பக்கம் மயில் இறகு கிடக்கும். நாங்கள் அங்கே இங்கேயும் தேடிட்டு இருப்போம். லாஸ்ட் டைம் எங்கள் தாத்தாக்கு சாமி கும்பிட வந்தப்போ கூட அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு 10-15 மயில் கூட்டம் கூட்டமாக வரும். ஆனால் இந்த சார் இன்னைக்கு சிங்கிளாக வந்திருக்காங்க. கோலம் ஃபைனல் அவுட்புட் இதுதான். எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அழகாக கலர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தது.
அவுட்லைன் கொடுத்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினிஷிங் ஓரளவு கொண்டு வந்தாச்சு. இது வந்து அத்தை யூஸ்வலாக பெரிய கோலமாக போடுவாங்க. ஆனால் இந்த திருப்பு மழை வந்ததுனால தண்ணிலாம் கெட்டி கிடந்தது. சரி சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கோலமாக அழகாக போட்டாச்சு. சர்வா பட்டர்ஃப்ளை கோலத்தை பார்த்து அழகா பார்த்து இருக்குல்ல பட்டர்ஃப்ளை. ரசிச்சுட்டு ஆச்சி இருந்தான். பட்டர்ஃப்ளை அழகா போட்டிருக்காங்கல்ல. பெருசா இருக்கா? ஆமா பெரிய குளமா போட்டிருக்காங்களே. சாமி வந்ததும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 7 to 8 o'clock டின்னர் சாப்பிட்றதுக்காக மறுபடியும் கோயிலுக்கே கிளம்பிட்டோம். கோவில் திருவிழா நாள் ஃபுல்லாகவே கோவிலில் தான் அன்னதானம். 3 வேளையும் கோயிலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்க வேண்டியதுதான் எங்களோட வேலை. டின்னருக்கு இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷலாக பரோட்டா இட்லி. பரோட்டான்னு சொன்னோன்னா குட்டீஸ்லாம் ஜாலியாக குதிச்சு வந்தாங்க. ஆனால் பரோட்டா கொஞ்சம் ரஃப்பாக இருந்தனால அந்தளவுக்கு பிச்சு சாப்பிட முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி நல்ல வேளைக்கு இட்லியும் கூட சேர்த்து போட்டனால இட்லியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அக்ஷிதா குட்டி சால்னா காரமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு சால்னா காரம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்லேயும் கோயிலில் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். டின்னருக்கு வந்து திருச்செந்தூரில் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கோவில் திருவிழா டே 1 ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. இன்னும் டே 2 டே 3 வீடியோ எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.